வணக்கம் நண்பர்களே, இது டே 11 அதுமா ஏஞ்சி காலங்காத்தில் மடிவாளா மார்க்கெட் கிளம்பின்னு இருக்கும்போது தான் ரொம்ப நாளாகவே நான் இவரை பற்றி பேசலான்னு இருந்தேன். இவர்னால தான் நான் மினி பிளாகே இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த சேனல்லே ஓப்பன் பண்ணேன். இவரை பார்த்து இன்ஸ்பயர் மட்டும் ஆகல, இவரோட பெரிய ஃபேன் நான். சரி, இப்போ மிச்ச கதையை பார்க்கலாமா? மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயினே தான் இருக்கும். என்னவோ தெரில, பெங்களூர் காலையில் மட்டும் சும்மா சக்கத்தான் இருக்குது வியூவெல்லாம். அப்புறம் வியூவெல்லாம் பார்த்துன்னு மார்க்கெட் போயிட்டு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கின்னு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தா ஃபுல்லாக அங்கே ஒரு 10 பேர் போகிறாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் போகிறாங்க. நான் வண்டி திருவண்ணாமலை காணாமல் போன குழந்த மாதிரி அங்கே திருன்னு முழிச்சுன்னு இருந்தேன்னா என்னையே ஒரு 2-3 பேர் பார்த்துருந்தாங்க. நீங்கள் என்ன பார்க்குறதுனா உங்களா பார்க்குறேன்ட்டு அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. அப்படியே ஐட்டமெல்லாம் வண்டியில் லோட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும்போது சிக்னல் வேறு போட்டாங்களா. சரி, சிக்னலில் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போகும்போது அப்போ தான் நானே ஒரு நோட் பண்ணேன், கூட்லிகேட்டில் அண்டர் பாஸ் இருக்குதுன்ட்டு. எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது. இது தெரியாமல் இவ்வளோ நாள் ரோடு கிராஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போயிருந்தேன். சரி, தெரிஞ்சிச்சில்ல, இனிமேலுக்கு எப்பயுமே அண்டர் பாஸில் தான் போவேன். அப்புறம் வண்டியில் பெட்ரோல் கம்மியாகுதுன்னு பெட்ரோல் போட போனால் என் ஃப்ரெண்டு எனக்கே தெரியாமல் வீடியோ எல்லாம் எடுத்துட்டுக்கிறான். அப்புறம் பெட்ரோலெல்லாம் போட்ட பிறகு வண்டியில் கிளம்பி நான் என் கடைக்கு போனேன். அவன் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனான். அப்புறம் கடைக்கு போன உடனே எங்கள் அக்கா பானிபூரி வாங்கினு பானிபூரி கடைக்கு அமிச்சிச்சு. பானிபூரி போட்டாங்க. போடும் போதே எனக்கு பசி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க பானிபூரி போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வாங்கின்னு அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கோட ப்ளாக் இதோட முடியுது. அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.